ஹலோ காய்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. நைட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து இட்லி தோசை அது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். சரி, ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு ரவா உப்புமா செஞ்சு. இன்றைக்கி ரவா உப்புமா செய்யலாம். அதை வந்து ப்ளைனாக செய்யாமல் கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் உப்புமா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ரவையை வந்து கொஞ்சமாக நெய் விட்டு வந்து வறுத்து உண்மையாக ரொம்ப ஆசையாக செய்ய ஆரம்பிச்சனால வந்து பிளேட்டில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பயங்கர சொதப்பலாக வந்து போயிடுச்சு. அதை நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன சொதப்பலாச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் எண்ணெய் ஊற்றி வந்து வெங்காயம் எல்லாமே கடுகு தாளிச்சு விட்டுட்டு, இன்னொரு பக்கம் வந்து குட்டி குட்டியாக வந்து பீன்ஸ் கேரட் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் அலசி. பீன்ஸ் கேரட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமேட்டு கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடி விட்டு வந்து கிடணும் அப்படின்னா வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடும். எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் வந்து உப்புமாவாக வரல, கஞ்சி மாதிரி வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து கவனிக்கல. என் வீட்டுக்கார் வந்து சின்ன சின்ன ரவை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அது வந்து மாவில் தோசை மாவில் சேர்த்து தோசை ஊற்றினா அப்படின்னா கிறிஸ்பியாக வரும். வேறு என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பஜ்ஜி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நைட்டு அதை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுத்துட்டோம். இல்லைனா அவ்வளோதான், எனக்கு வேலை வந்து அதிகமாகிட்டு இருக்கும். திருப்பியும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.